ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மீஹாஸ் சமையல். இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். ஹோட்டலில் செய்கிற மாதிரியே வடக்கறி எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா 2 hours ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சால்ட்டு, பெருங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. சின்ன சின்ன அடையாக நம்ம குறைன்னு அரைச்ச மாவை தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன அடைகளாக தட்டி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். லைட்டாக வெந்தால் போதுங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுக்கலாம். பட் அதை விட இது கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிச்சிடும். நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். இல்லை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கணும், தாராளமாக அந்த மாதிரியும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன அடையாக சுட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். சுட்டு எடுத்துட்டு அதை உதிராக நல்லா பொடிச்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வெந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து தனியாக பிளேட்ஸில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் நிறையவே விட்டுக்கலாம். அப்போ தான் வடகறிக்கு சூப்பராக இருக்கும். இப்போது 2 பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டுங்க. லைட்டாக பொரிஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இது உரிக்காத பூண்டு. இதை அப்படியே நல்லா இடித்து தான் எடுத்துக்க போகிறோம். அம்மிலேயோ இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது சின்ன இந்த மாதிரி உரல் இருந்தாவோ இதில் நல்லா இடிச்சுக்கோங்க. அப்போ தான் வடகறிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இடித்த பூண்டை நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் இந்த வடகறிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்புலாம் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்தா கொஞ்சம் நம்ம வடகறி சாப்பிடும் போது அந்த முந்திரி பருப்பு அப்பப்போ நறுக்குன்னு வாயில் கடிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணது. நான் பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன், அதனால் ஒரு வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வதக்கிடணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறோம். இதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை வதக்கிக்கலாம். இப்போது தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம்.
தேங்காய் பேஸ்ட் வேண்டான்னு நினைக்கிறவங்க தேங்காய் துருவல் கூட ஒரு ஸ்பூன் கடைசியாக தேங்காய் துருவலை கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு தேவையானதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம ஏற்கனவே அடை மாதிரி சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதெல்லாம் நல்லா உதுத்து பொடி பொடியாக உறுத்துக்கணுங்க. அந்த ஊற்ற பருப்பெல்லாம் இப்போ நம்ம இந்த பாயில் ஆகிற தண்ணியில் கூட்டிடலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கிளறி விடணும். இது ஒரு 10 நிமிஷம் வேகணும். இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா டேஸ்ட் ஆகிடும். நல்லா வெந்தாதான் வடைக்கறி டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி அதை அடை மாதிரி சுட்டு எடுத்துருக்கோம். ஸோ ஒரு 10 நிமிஷம் வெந்தாவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நான் முன்னாடியே சேர்க்கலைங்க, இறக்கிறதுக்கு முன்னாடி தான் சேர்க்குறேன். ஏன்னா மிளகாத்தூள்லாம் சேர்க்கும் போது சேர்த்தா அது திரும்ப திரும்ப கொதிக்கும் போது அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் குறைஞ்சிடும். பட் நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கரம் மசாலா நல்லா தூவிட்டு அதை ஒரு கிளறி இறக்கும்போது அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியும் நமக்கு. இது நல்லா சூடான இட்லியோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. செட் தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், ஆப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. நல்லா முருகலாக தோசை சுட்டு நெய் சுற்றி விட்டு கீ ரோஸ்ட் மாதிரி வச்சு சுட சுட செஞ்சு இதையும் பக்கத்தில் ஒரு கப்பில் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இறங்குங்க தோசை. ரெடி ஆயிடுச்சுங்க வடைக்கறி. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். வியூவர்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அருமையான சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் வடைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க.